யார் யாரெல்லாம் இந்த vlog-ஐ பார்க்குறீங்களோ பார்க்கும்போது ப்ளீஸ் கமெண்ட் சேயிங் எடிட்டர் இஸ் கிரேட். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம். வாங்க ராஜு, கொஞ்ச நேரம் நம்ம கச்சேரி பண்ணுவோம். ஒரு vlog பண்றது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் இல்ல நம்மள்ட்ட. வணக்கம் வந்தனா, நமஸ்காரம். வெல்கம் டு தி செகண்ட் எபிசோட் ஆஃப் 2 கிளாஸ். நீ என்ன பண்ண போறோம்னா குக் டாஸ்க்கு சோறு போட போறோம். இன்னைக்கு லஞ்ச் எங்க கேக்கலாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு உங்க தலையில் எழுதி இருக்கு. அது யாராலையும் நீ மாற்ற முடியாது. அண்ட் ஆல்சோ வீடியோக்குள்ள வேற காஸ்டியூம்ல இருக்கும், இங்க வேற காஸ்டியூம்ல இருக்கும்னா அது இன்ட்ரோ காணாம போயிருச்சு. அதனால ரீஷூட் பண்ணிருக்கோம். எப்படின்னு தெரியலங்க, அது மட்டும் தொக்கா காணாம போச்சு. ஆமா, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி vlog. யா சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா நாங்க போய் ஆபீஸ்க்கு லஞ்ச் சமைக்கிறனால நீங்க வந்து கோகனட் மில்க் ரைஸ், ஒரு பெப்பர் சிக்கன் கறி மாதிரி, நம்ம வெஜ் நண்பர்களுக்கு வந்து ஒரு கறி லீஃப் தொக்கு மாதிரி. எங்க நாம போறோம்? கறி வாங்க போறோம். This is the place we are going to cook today. வெங்காயம் வெட்டுறாருங்க ரஞ்சு. பாவம், ஆள் உட முடியாம கிடக்காரு. சரி நட்டு, சி நட்டா இமான், கமான் கமான், இது ஊற வைங்க. ஓர வைக்க சொல்லணும், ஊற வைக்க சொல்லணும். ஊறி ஊறி போய் பாருங்க. மதுரை வீரன் தானே. ஓகே, இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள நிறைய அடுத்த கட்டிங்ஸ் அண்ட் ஒட்டிங்ஸுக்கு போயிடுவோம். கிட்டக்க பார்க்க வேற பயமா இருக்கணும். யக்ஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கிட்டல தூரத்துல இருந்து பார்த்தாலும் பயமா தான் இருக்கீங்க. அப்படியா? இங்க பாருங்க. ஹே, என்ன முடி இவ்வளோ மோசமாக இருக்கு? என்ன ரொம்ப மோசமா இருக்கு? என் முடி முடியா? நல்லா இருக்கிறீங்க, செக்ஸியா இருக்கீங்க. யோ, என்ன கவுண்டே வீடியோ எடுக்கிறேன். இது குக்கிங் vlog. तेरे प्यार में ना डस्सी भी करते हैं everybody. நான் பாடுறதுக்கு ஏத்த மாதிரி பீட் போடுங்க. நீங்க எப்படி தனியா தட்டிட்டு இருக்கீங்க? ஏய் ஏய் வாய் பேச்சு வாய் அம்மா ஏப்ரல் போட்டுக்கிறத வயிறு நினைச்சு கீழ அடிச்சடா நீ. சும்மா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம். கண்ணெல்லாம் கவிருச்சுடா. எப்பறா கரெக்டா டைம் பண்ணி லெஃப்ட் சைடு அடிச்ச? பாருங்க, மணி 12:30. 1:30 மணிக்கு சாப்பாடு இருக்கும். சீனா போடாதயா. நீங்க 1 மணிக்கே வயிற்று தடவிட்டு வந்துருவானுங்க. பசிக்குது கத்தி அப்படியே பிடிப்பாங்க. மாதிரி இருக்கிறீங்க. இவ்வளவு நாளா குக்ல வேலை பார்த்து கத்திதா இல்லையா? எப்படி பிடிச்சாலும் கத்தி வெட்டும். ஃப்ரைட் ஆனியன் வந்து எப்பவும் ஓகே, பன்னீர் வெட்டி வச்சிட்டா, மஷ்ரூம் ரெடி, சூடான எண்ணெயில பஜ்ஜி கேரட் ரெடி, பீன்ஸும் இவரு ஆளாளுக்கு ஒரு பக்கம் விளாக் பண்ணுங்க. இங்க எது இருக்காடே எது எடிட் ஆகும்? அவன் ஒன்று சொல்லிட்டு இருக்கான், நீ ஒன்று சொல்லிட்டு இருக்க. ஓகே ஓகே ஓகே, சூஸ் அ ஃபார்மேட் நவ. when do we talk, what do we talk? ஆமா, என்ன பேசுறோம் இஷ்டத்துக்கு. இப்போ ஒருத்தர் ஒன்று நான் சொல்றேன், கட் பண்றோம்ல அந்த ப்ராசஸ்க்கு ஸ்டார்டிங் இந்த மாதிரி பண்ண போட சொல்லிட்டு டக்கு டைம்லெஸ் போட்டுருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இடையில ஏதாவது இப்போ இது முக்கியமாக சொல்லணும்னு சொல்லுங்க, அப்போ பேசிக்கலாம். ஓகே? யோ, ஈவனா வெட்டியா லூசு மாதிரி வெட்டுறயா? ஏய், ஈவனா இருந்தா என்னடா பண்ண போற? இப்ப வதக்கறடா. அன்னிவனா குக் ஆகும். என்ன குட்டி குட்டியா போடுவாங்க, முக்கியம் இந்த சைஸ் வேணும். ஏப்ரல் நான் தான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஏன் அவன் உன்கிட்ட பேசுறானா? இல்லை இல்லை, உன்கிட்ட வேலையை மட்டும் பாரு. ஏதாவது பண்ண வேண்டியது அப்புறம் திரும்ப. பீன்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணும்? சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம். நீங்களே சொல்லுங்க, நான் எவ்வளோ மறுவாடியா கேட்குறேன். நானும் அடிக்கிட்டேன். தெரியல தான்டா, நீங்கெல்லாம் ஒரு அணின்றனால என்ன அடிக்கிறீங்க? அணிலாம் இல்லை ப்ரோ, மாத்தி மாத்தி அடிச்சுக்காம. ஏர் ரஹ்மான் காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஒருத்தர் எல்லாருக்கையும் எதிர்பார்த்து தான் வாழ்வாராம். ஒருத்தர் எல்லாருக்கையும் எதிர்பார்த்து தான் வாழ்வாராம். எல்லாரும் கையும் எதிர்பார்த்து வர தப்பா இருக்கு கேட்கவே. ஏன் கை ஜோசியம் பாக்குறவரு மதுரை வீரன் தானே. என்னாச்சு? நம்ம ரஞ்சித்துக்கு என்னதான் ஆச்சு? எந்த கேமரா?
பரவாயில்ல ரஞ்சு ஹாய் சொல்லுங்க அதுக்கு. பரவாயில்ல ரஞ்சு ஹாய் சொல்லுங்க அதுக்கு. பரவாயில்ல ரஞ்சு ஹாய் சொல்லுங்க அதுக்கு. ஐயோ என்ன ஜோன் அவுட் ஆயிட்டான்டா. ஹலோ வேலையை பார்க்கலாம். எதுக்கு இவ்வளோ தக்காளி? ஓ தொக்குக்கா? தொக்குக்கு. எந்த தொக்கு? சிக்கன் தொக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். யார் யாரெல்லாம் இந்த vlog-ஐ பார்க்குறீங்களோ பார்க்கும்போது ப்ளீஸ் கமெண்ட் சேயிங் எடிட்டர் இஸ் கிரேட். ஏன்னா நாங்கள் இங்கே பண்ணுற கியாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி டஃப் டு எடிட். அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். சரி ஓகே பீன்ஸ் அப்படியே பொரிச்சு எடுக்கிறேன். ஓ வெடிது. தண்ணி இருந்துச்சா? பீன்ஸ்ல தண்ணி இருக்கும்ல. ஐயா ஒரு காமெடி பண்ணுவாரு. இல்ல சொன்னாரு பீச்ல தண்ணி இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. சரி. பீச்ல தண்ணி இருக்கும் பீச்லயும் தண்ணி இருக்கும். பீக் இது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு. மதுர வீரன் தானே. இதான் காமெடி. போயிட்டு வாங்க. ஏன் நீங்க எதுவும் காமெடி வச்சிருக்கீங்களா? அவ்வளோதான் இவரோட காமெடி. ஹலோ என் குரலுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. எந்த குரல்? Cooking will never be the same anymore, only better. Head to shop.cooktv.com to get the cooked recipe mixes. Get it immediately. ரஞ்சுண்ணா இந்த கேமரா பத்தி ஏதாவது சொல்லுங்கண்ணா. ஐயோ தெரியாம கேட்டுக்கிட்டேன். தள்ள முடியுமே என்னால தள்ள முடியுமே ஆனா தள்ள முடியலே ஏன்னா கப்பல் இல்லையே. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நெய் ஊற்றிட்டேன், கோகோனட் ஆயில் போட்டேன். இப்போ வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ சினமன் காடமும் போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் இப்போ போட்டுடலாம் அப்படியே. அடா வச்சமா முடிச்சமான்னு இல்லாமல் இதை பாரு பெருசாக இதுக்குன்னு ஒரு டவர் கட்டி வைக்க முடியாது. பாதி இடத்துல இது எப்படி நின்று சமைச்சுன்னு இருக்கிற பாருங்க. கவட்டை நடுவில் இருக்குது. பண்ண போகிறேன் 3 கேமரா 4 கேமரா கேட்டு எங்கேயும் கேமரா வைக்க இடம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஊற்று நவுத்து அங்கே நவுத்துன்னு இருக்காங்க. இங்கே கிம்பரில் சுற்றிட்டே சரி அப்படி பண்ணதான் என் விரல் பூச்சி. இப்போ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ரொம்ப நேரமா நான் கமிட் ஆகாம இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. கமிட் ஆகி தானே இருக்கீங்க. நான் தான் கமிட் ஆகாம சுத்திக்கிட்டு இருக்கேன். இது ராஜி வந்து கமிட் ஆகவில்லை என்று புலம்பி தள்ளுகிறார். எங்களால கேட்க முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இங்கே நான் ரைஸ் பண்ணிருக்கேன், அங்கே இமான் வந்து கிண்டிக்கிட்டு இருக்காரு இது சிக்கனுக்கு. ஏதாவது ஜென்ரலா பேசுங்கடா, அதான் நல்லா இருக்கும். சர்ஜென்ட் ராஜீவ் ரிப்போர்ட்டிங் டு ஜெனரல் இமான். இது ஒரு நெய் தராது வச்சுட்டு தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா? தேங்காய் பால். ஒரு vlog பண்றது இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் இல்லை நம்மள்ட்ட தேங்காய் பால். ஐயோ முழுசா மென்டலா மாறிய நட்ராஜை பார். ஆக்சுவலா இந்த vlog-ஏ ஒரு திஸ் வித் திஸ் தான். vlog without content. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. சமைங்க ப்ரோ போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. செஃப் கோட் போட்டோம்னா அங்கேயே தான் நிற்கணும். அவ்வளோ அவர் எங்கே செஃப் கோட் போட்டுருக்காரு? டிஷர்ட் தான் போட்டுருக்காரு. அவனை பொறுத்த வரைக்கும் இது செஃப் கோட். ரைட்டு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். யாராவது உங்க லைஃப்ல டிப்ரெசிவ் எபிசோடுக்கு போயிருக்கீங்களா? எனக்கு தெரியலடா, எது டிப்ரெஷன்றதே தெரியலடா. கண்ணாடி பாரு. உன்னை பொறுத்த வரைக்கும் எது டிப்ரெஷன்? ஃபோனு கூட நோண்ட தெரியாது, யாராவது மெசேஜ் அனுப்பிச்சா ரிப்ளை பண்ண தோணாது. யூ கேன் கால் தட் a depressive episode or அது ஒரு சாலிட்யூட் தானே. பட் the feeling of not wanting to do anything in your slump, அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க டெஃபினேஷன் இருக்கும் ஸ்லம்ப். ஆக்சுவலாக இதனால என்ன ஆகுதுன்னா, யாரு உண்மையா வந்து டிப்ரெஷன்லேயே இருந்தாலும் அது டிப்ரெஷன்றது வந்து யாரும் கேர் பண்ணிக்காம போயிடுறாங்கன்ற மாதிரி. டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க வந்துட்டு சும்மா வெளில சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று படிப்பாங்க. எனிவே அவங்கவுங்க கோத்ரூ பண்ணுறது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும்னு வச்சுக்கேன். நம்ம யாரும் டச் பண்ண முடியாது, சொல்லவும் கூடாது. பட் ஸ்டில்
vlog-ஆ பண்ண போய் இது சேலஞ்சா மாறிடுச்சு இப்போ. ஏன் கொடுத்த டைமுக்குள்ள முடிக்க முடியுமா? ஆமா. ரெடி ஆயிரும்யா, ரெடி ஆயிரும். முடிஞ்சு கொத்தமல்லியே போட்டாச்சு. கார்னிஷ் பண்ணியாச்சுனா முடிஞ்சுன்னு அர்த்தம். இல்லை சிக்கன் இன்னும் வேகணும், கிழங்கு வேகணும். இருடா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்டா. மணி ஆச்சு. எல்லாம் வந்து எப்போ முடின்னு கேட்டு போயிட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ நேரம் ஆகும்? 20 minutes. 20 minutes முடிஞ்சிருமா? நம்ம இன்னும் 1 hourல சாப்பிட்டுறலாம். எனக்கு சால்ட் கரெக்டாக தான் இருக்கு. மற்றபடி டேஸ்ட் ஓகே. ஓகே. ஓகே ஃபைனலி சமைச்சு முடிச்சிட்டோம். ஆமாம், இது வந்து ஒரு குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம், எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். இந்த இடம் தான் தெரியல இடம்.